إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வைத்தியர்கள் அதிகரித்து விட்டார்கள், அதுபோல் நோய்களும் அதிகரித்து விட்டது. வழக்கறிஞர்கள் அதிகரித்து விட்டார்கள், பிரச்சனைகளும் நீதிமன்றத்திலே விசாரிக்கப்படுகின்ற வழக்குகளும் அதிகரித்து விட்டது. படித்தவர்களும் அதிகரித்து விட்டார்கள், அதே நேரம் பாமரத்தனமும் அறிவீனமும் கூட அதிகரித்து விட்டது. ஆலிம்களும் அதிகரித்து விட்டார்கள், பாவங்களும் அதிகரித்தே செல்கிறது. உளவள துணையாளர்கள் அதிகரித்து விட்டார்கள், உளநோய்கள் குறைந்த பாடில்லை. இது பொதுவாக நாம் அன்றாடம் கேள்விப்படுகின்ற, பொதுமக்கள் பேசுகின்ற வாசகங்களாக இருக்கின்றன. நமது மூதாதையர்கள் அறியாத, அவர்களுக்கு தெரியாத பல நோய்களோடு நாங்கள் வாழுகிறோம். ஒவ்வொரு நாளும் உண்பதற்கு உணவு இருக்கிறதோ இல்லையோ, புதிய நோய்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, அல்லது புதிய புதிய நோய்களுக்கு சமூகம் ஆட்பட்டு கொண்டே இருக்கிறது. நமது வாழ்க்கையில் எது நடந்தாலும் அல்லாஹு தாலாவுடைய நாட்டப்படியே நடக்கிறது என்பது நமது நம்பிக்கையாக இருக்கிறது. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா நாடிய பிறகு அது நடக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் பிரதேசத்திற்கு தன்னுடைய படையோடு செல்கிறார்கள். அங்கே புதிய ஒரு நோய் பரவுவதாக கேள்விப்படுகிறார், வாந்தி பேதி பரவுவதாக கேள்விப்படுகிறார்கள். உடனே பயணத்தை முடித்து கொண்டு மீண்டும் மதீனாவுக்கு வருவதற்கு புறப்படுகிறார். அப்போது அவரோடு சென்ற தோழர்கள் சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீனே, அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்திலிருந்து நீங்கள் விரண்டோடுகிறீர்களா என்று கேட்கிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆம், அல்லாஹுடைய ஒரு நாட்டத்திலிருந்து இன்னும் ஒரு நாட்டத்தின்பால் நான் விரைகிறேன், விரண்டோடுகிறேன் என்று சொன்னார். அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிராந்தியத்திலே நோய் பரவுகிறது என்று கேள்விப்பட்டால் அந்த பிராந்தியத்திற்குள் செல்லாதீர்கள், வெளியில் இருப்பவர்கள் செல்லாதீர்கள் என்று தடை விதித்தார்கள். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னர் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஒரு மரத்திலிருந்து பழுத்த இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பின்னரே அது விழுகிறது. எனவே எங்களுக்கு என்ன ஒரு துன்பம் நடந்தாலும், என்ன ஒரு சோதனை எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும், நோய்கள் ஏற்படுவதும் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தின் படியே என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை யார் ஏற்றுக்கொண்டானோ, நம்பினானோ, அவனுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா நேர்வழிப்படுத்துகிறான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விடயங்களை கொண்டும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். நோய்கள் அதிகரிப்பது, நோய்கள் பரவுவது உலக அழிவினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய்கள் தொடர்பாக, நோய்க்குரிய நிவாரணம் தொடர்பாக அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் ஏராளமான இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்று இருந்த வேளை, தன்னுடைய மரண படுக்கையில் இருந்த வேளை அவரிடம் செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் கடுமையாக அவஸ்தைப்படுகிறீர்கள் போலிருக்கிறதே, கடுமையாக கஷ்டப்படுகிறீர்களே என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், உங்களில் 2 பேர் கஷ்டப்படும் அளவுக்கு, உங்களில் 2 பேர் வேதனையை அனுபவிக்கின்ற அளவுக்கு நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா உங்களது கூலியை இரட்டிப்பாக்கி உங்களுக்கு வழங்குவதற்காக நீங்கள் அப்படி வேதனைப்படுகிறீர்களே என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அப்படித்தான், கூலி எனக்கு இரட்டிப்பாக வழங்கப்படுவதற்காக நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அவனுடைய காலில் முள் தைப்பதற்கு கூட அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஒரு மரத்தில் இருந்து பழுத்த இலைகள் விழுவதை போல அவனுடைய பாவங்கள் அழிந்து போகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற களைப்பு, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற சோகம், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற வேதனை, அவனுடைய காலில் முள் தைப்பது கூட அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாகி விடுகிறது என்று புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம். உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க செல்கிறார். அந்த பெண்மணி கடுமையாக அவஸ்தைப்படுவதை பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உம்முல் அலாவே, சந்தோஷமாக இருங்கள், நற்செய்தி பெறுங்கள். ஏனென்றால் எந்த ஒரு முஸ்லிம் சோதிக்கப்பட்டாலும் அவனுடைய சோதனையிலே, அவனுடைய நோயினூடாக அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை போக்குகிறார். தங்கத்தில் இருக்கின்ற துருவை, வெள்ளியில் இருக்கின்ற துருவை நெருப்பை கொண்டு சுத்தப்படுத்துவதை போல ஒரு முஸ்லிமில் இருக்கின்ற பாவத்தை அல்லாஹு தஆலா நோயை கொண்டு சுத்தப்படுத்துகிறான், அழிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு முஸ்லிமை விட இன்னும் ஒரு முஸ்லிம் அல்லாஹு தஆலாவிடத்திலே அந்தஸ்தால் அதிகரித்து விட்டான் என்றால், அவனுக்கு அல்லாஹு தஆலாவிடம் கௌரவம், நன்மை அதிகரித்து விட்டது என்றால், அடுத்த முஸ்லிமை அந்த இடத்திற்கு அல்லாஹு தஆலா கொண்டு செல்வதற்காக அவனை கடுமையாக சோதிக்கிறார். அவனுக்கு நோய்களை விடுகிறார், அவனுடைய உடம்பிலே நோய்களை விடுகிறார், அவனுடைய பொருளாதாரத்திலே சோதனைகளை செலுத்துகிறார், அவனுடைய பிள்ளைகளிலே அவனை சோதிக்கிறார், அவனை பொறுமையடைய செய்து அவனை முந்திய முஸ்லிமுடைய அந்தஸ்திற்கு அவனை கொண்டு செல்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அபூதாவுதிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமில் வருகிற ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், எந்த ஒரு முஸ்லிமுடைய காலில் முள் தைத்தாலும் கூட அதற்காக அல்லாஹு தஆலா அவனுடைய பாவத்தை மன்னிப்பதோடு அவனுடைய அந்தஸ்துக்களையும் உயர்த்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக நோய்கள் என்பது அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தின்படி எங்கள் மீது அவன் கொண்டிருக்கின்ற இரக்கத்தின் காரணமாக எங்களுக்கு நலவுகளை அல்லாஹு தஆலா தருவதற்காகவே வருகிறது என்பதை நாங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நோயுற்றார், அவன் பிரயாணம் சென்றார், அவன் நோயில்லாமல் இருக்கிற நேரம், ஊரில் இருக்கிற நேரம், எவ்வளவு தூரம் அமல் செய்யக்கூடியவனாக இருந்தானோ, எவ்வளவு தூரம் தொழுகையை உரிய நேரத்திற்கு நிறைவேற்றுவனாக இருந்தானோ, அதே போன்ற கூலியை அவனால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற நேரம், நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம் அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டே இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை தபரானியிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சூரத்து ஷூரா 30வது வசனத்திலே வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும் வயஃபு அன் கஸீர், உங்களுக்கு நடந்திருக்கின்ற சோதனைகள், உங்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள் அனைத்துமே உங்களுடைய கரங்கள் சம்பாதித்ததனால் தான் வருகிறது. ஆனாலும் அல்லாஹு தஆலா அதிகமானவற்றை மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு முஸ்லிம்
இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டு அதிகமான நோய்களுக்கு ஆட்பட்டு நாளை மறுமையிலே அவன் நன்மைகள் பெறுவதை பார்க்கும் போது ஒரு முஸ்லிம் நினைப்பானார், நான் இந்த உலகத்திலே வாழும்போது இரும்பு சீப்புகளால் என்னுடைய சதை வேறு எலும்பு வேறாக பாரப்பட்டிருக்க கூடாதா? நான் அதிகமாக சோதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருந்தால் நானும் இந்த அந்தஸ்தை பெற்றிருப்பேனே என்று அவன் அங்கலாய்ப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவு தூரம் ஒரு முஸ்லிமுடைய நோய்க்காக, அவனுடைய உள்ளத்திலும் அவனுடைய உடம்பிலும் ஏற்படுகின்ற நோய்களுக்காக அவன் கூலி வழங்கப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். வேறொரு ஹதீஸிலே அல்லாஹு தஆலா ஒரு மூமினிடம் இருக்கின்ற குற்றங்குறைகளை இல்லாமல் செய்வதற்காக, அவனுடைய பாவங்களை இல்லாமலாக்குவதற்காக அவனை சோதித்துக் கொண்டே இருப்பார். அவனை சோதிப்பார், அவனுடைய உடம்பிலே சோதிப்பார், அவனுடைய பொருளாதாரத்திலே சோதிப்பார், அவனுடைய பிள்ளைகளிலே சோதிப்பார். அவனை குற்றம் இல்லாதவனாக ஆக்குகின்ற வரை அல்லாஹு தஆலாவுடைய சோதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தியிலே, யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ அவனை சோதிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எமது முன்னோர்களான அறிஞர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய நோய் நொம்பலங்கள், இந்த உலகத்திலே நாங்கள் சந்திக்கின்ற கஷ்டங்கள் இல்லை என்றால் நாளை மறுமையிலே நாங்கள் நஷ்டவாளர்களாக, எதுவும் இல்லாதவர்களாக, கை சேதப்படுகின்றவர்களாக மாறிவிடுவோம் என்று சொல்கிறார். இமாம் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நோயை, கஷ்டத்தை, இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற சோதனையை நலவு என்று யார் நினைக்கவில்லையோ, செல்வத்தை, செழிப்பை, வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முழு நிம்மதியை, சந்தோஷத்தை சோதனை என்று யார் நினைக்கவில்லையோ அவன் விளக்கசாலி அல்ல, அவன் உண்மையான விடயங்களை சரியாக புரிந்து கொள்பவன் அல்ல என்று இமாம் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்வதாக சொல்கிறார்கள், என்னுடைய அடியானுக்கு நான் அவனுடைய கண் பார்வையை இல்லாமல் செய்து அவன் அதிலே பொறுமையாக இருந்தான் என்றால் அதற்காக நான் நாளை மறுமையிலே அவனுக்கு சுவர்க்கத்தை வழங்குவேன் என்று சொல்கிறார். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு ஏற்படுகிறது, நான் இந்த வலிப்பு நோயிலிருந்து இல்லாமல் ஆவதற்கு, நீங்குவதற்காக அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நான் உனக்காக பிரார்த்தனை செய்கிறேன், அல்லாஹு தஆலா அதை நீக்கி விடுவார், அல்லது இதில் நீ பொறுமையாக இருந்தால் இதற்காக உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும், எது வேண்டும் உனக்கு என்று கேட்கிறார். அவர் சஹாபி பெண்மணி அல்லவா, எனக்கு சுவர்க்கம் வேண்டும், நான் இந்த நோயில் பொறுமையாக இருக்கிறேன், ஆனால் நான் வலிப்பு வந்து வீழ்கிற நேரம் அவன் என்னுடைய ஆடைகள் குலைந்து விடுகிறது, ஆடைகள் அங்குமிங்குமாக சென்று விடுகிறது, அவை மாறாமல் இருப்பதற்கு, ஆடை குலையாமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக அவருக்கு பிரார்த்தனை செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தா பின் அபி ரபாஹிடம், இந்த உலகத்திலே திரிகின்ற ஒரு சுவர்க்கத்து பெண்மணியை உனக்கு காட்டவா என்று கேட்கிறார். அத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் காட்டுங்கள் என்ற போது இந்த பெண்மணியை, இந்த கருப்பினத்து பெண்ணை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டினார்கள் என்று வருகிற செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் முஸ்லிமுடைய இன்னும் ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர். ஒரு மூமினுடைய விவகாரம் ஆச்சரியமானது, ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவனுக்கு அது நலவாகவே முடிகிறது. ஒரு இறை விசுவாசியை தவிர வேறு எவருக்கும் இப்படி நடப்பதில்லை, இந்த பாக்கியம் கிடைப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அவனுக்கு ஒரு நலவு நடந்தால் அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், வகான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக முடிகிறது. அவனுக்கு ஒரு கெடுதி நடந்தால் அதிலே அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருக்கிறான், வகான கைரன் லஹு, அது அவனுக்கு நலவாகவே முடிகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஒரு இறை விசுவாசி நன்மையையே பெறுகிறான் என்று சொன்னார்.
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் சில விஷயங்களை வெறுப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு நலவாக இருக்கும். சில விஷயங்களை விரும்புவீர்கள், ஆனால் அது உங்களுக்கு கெடுதியாக முடியும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய் விஷயத்திலே இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என்பதற்காக, ஒரு இறை விசுவாசிக்கு நோய் ஏற்படுவதனால் இவ்வளவு பாக்கியங்களை அவன் அடைந்து கொள்கிறான் என்பதற்காக அவன் மருந்து செய்யாமல் இருக்க முடியாது, அவன் மருத்துவத்தை நாடாமல் இருக்க முடியாது. மருந்து செய்ய வேண்டும், அதுதான் மார்க்கம். எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது என்பதனால் நான் மருந்து செய்யாமல் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா எந்த ஒரு நோயை இறக்கினாலும் அதற்குரிய மருந்தையும் இறக்குகிறான் என்று சொல்கிறார். வேறொரு செய்தியிலே, யார் அந்த மருந்தை அறிந்து கொண்டானோ அவன் அறிந்து கொண்டான், யார் அறியவில்லையோ அவன் அறியாதவனாவான், அவனுடைய நோய்க்குரிய மருந்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே, அல்லாஹு தஆலா எந்த ஒரு நோயை இறக்கினாலும் அந்த நோய்க்குரிய மருந்தையும் அல்லாஹு தஆலா இறக்குகிறார். அந்த நோய்க்குரிய மருந்தை அவர் எடுத்து விட்டார் என்றால் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தின்படி அந்த நோய் குணமாகி விடுகிறது என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போல நோய்க்குரிய மருந்தை நாங்கள் எடுத்துக்கொள்வது அல்லாஹு தஆலாவின் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு எந்த வகையிலும் பாதிப்பாக அமையாது. நோய் ஏற்படுவதும் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம், நோயை குணப்படுத்துவதும் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம், நோய்க்காக மருந்தெடுக்க சொல்வதும் அல்லாஹு தஆலா அவனுடைய தூதரின் மூலம் நமக்கு சொல்கிறார். நாம் மருந்தை எடுக்கிறோம், உட்கொள்கிறோம், அல்லாஹு தஆலா நாடினால் நமக்கு அந்த நோய் குணமாகும் என்கிற நம்பிக்கை தான் முஸ்லிம்களிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஹராமான பொருட்களிலே நோய்க்குரிய நிவாரணத்தை வைக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஒரு நோயை இறக்கினால் அதற்குரிய மருந்தை இறக்குகிறான். எனவே நீங்கள் மருந்தை செய்து கொள்ளுங்கள், மருந்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஹராமான பொருட்களை மருந்துக்காக நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். அல்லாஹு தஆலா ஹராமான பொருட்களிலே மருந்தை வைக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். தாரிக் இப்னு சுவைத் அல்-ஜுஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். அல்லாஹ்வினுடைய தூதரே, சாராயம் பற்றி என்ன சொல்கிறீர்கள், மது பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது தடை செய்யப்பட்டது, ஹராமானது, அதை எடுக்காதே என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதரே, மருந்துக்காக அதை நான் உற்பத்தி செய்கிறேன், மருந்து பொருளாக பயன்படுத்துவதற்காக நான் அதை எடுத்துக் கொள்கிறேன், என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன் ஹராமாக்கியவற்றிலே மருந்தை வைக்கவில்லை, எனவே மருந்துக்காக வேணும் நீ சாராயத்தை தயாரிக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தடுத்தவற்றிலே மருந்து கிடையாது, எனவே நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மருந்துக்காக நிறைய பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதில் ஒன்றுதான் கருஞ்சீரகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மரணத்தை தவிர இதிலே அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கிறது என்று சொன்னார். அது போன்று ரத்தம் குத்தி எடுக்கின்ற ஹிஜாமா முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மருந்தாக, நோய் நிவாரணமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிறுவெள்ளி கிழங்கு என்று ஒரு கிழங்கு இருக்கிறது. அது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பேரிலே பயன்படுத்தப்படுகிறது, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பேரிலே அது பயன்படுத்தப்படுகிறது. மழை பெய்தால் அது தானாக முளைக்கும். அந்த கிழங்கு கண் நோய்க்கு நிவாரணம், கண் பார்வையை உங்களுக்கு அதிகரிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கோதுமை, தேன் சேர்த்து தயாரிக்கப்படுகிற ஒரு பானம், ஒரு கஞ்சி அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோயாளிக்கு அது ஆறுதலை கொடுக்கிறது, அவனுடைய கவலையை அது குறைத்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய சகோதரனுக்கு வயிற்றுப்போக்காக இருக்கிறது என்று சொல்கிறார். அஸ்திஹி அசலா, அவனுக்கு தேனை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். கொடுக்கிறார்.
திரும்ப வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, அவனுக்கு இன்னும் வயிற்றுப்போக்கு அதிகரிக்கிறது என்று சொல்கிறார். திரும்பவும் கொடு என்கிறார்கள், கொடுக்கிறார். திரும்பவும் வருகிறார், 3 தடவைகள் கொடுக்கிறார். 3வது தடவையும் வருகிறார், 4வது தடவையும் வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அவனுக்கு தேனை கொடு, அல்லாஹ் தஆலா தேனிலே மருந்திருக்கிறது என்று சொன்னார். அவன் உண்மையை சொன்னான். உன்னுடைய சகோதரனுடைய வயிறுதான் அதை பொய்ப்பிக்கிறது, உன்னுடைய சகோதரனுடைய வயிற்றில் தான் கோளாறு இருக்கிறது, நீ அவனுக்கு தேனை கொடுத்து கொண்டே இரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு சென்று அவர் தேனை கொடுக்கிறார், அவருடைய நோய் குணமாகிறது என்று பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா தேனியை பற்றி சொல்கிற நேரம் அதனுடைய வயிற்றில் இருந்து ஒரு பானம் வெளியேறுகிறது. அந்த பானம் நோய் நிவாரணத்தை மனிதர்களுக்கு வழங்குகிறது. இது சிந்திக்கக்கூடிய கூட்டத்தினருக்கு இதிலே அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயற்ற வாழ்வை அல்லாஹு தஆலாவிடம் அதிகம் கேட்பவர்களாக இருந்தார். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நோயற்றவனாக இருப்பது அவனுக்கு அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய மிகப்பெரிய அருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தினமும் காலையிலும் மாலையிலும் ஓதுகின்ற பிரார்த்தனைகளிலே நோயற்ற வாழ்வை, சந்தோஷமான வாழ்வை அல்லாஹு தஆலாவிடம் கேட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாவிடம் ஈமானிலே உறுதியை கேளுங்கள், நோயற்ற வாழ்வை, சுகத்தை அல்லாஹு தஆலாவிடம் கேளுங்கள். ஏனென்றால் ஈமானிலே உறுதிக்கு பிறகு, ஒருவனிடம் ஈமானிலே உறுதி வந்ததற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அருள், அவனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் சுகம். அவனுடைய வாழ்க்கையில் நோய் இல்லாமல் அவன் வாழ்வது. எனவே இரண்டையும் அல்லாஹு தஆலாவிடம் கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதனை கண்டால், அதிகமாக சோதிக்கப்படுகிற ஒரு மனிதனை கண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம இப்தலக பிஹி வ ஃபضலனி அலா கஸீரின் மிம்மன் خلق தஃவீலா என்று ஓதுகிறானோ அவனுக்கு அந்த நோய் பீடிக்காது, அந்த நோய் அவனை தாக்காது, நோய் அவனுக்கு வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஒரு சஹாபி அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஜாஹிலியத் காலத்திலே நாங்கள் ஓதி பார்ப்பவர்களாக இருந்தோம், அது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அர்-ருக்யா அஷ்-ஷரஇய்யா, மார்க்க ரீதியான அனுமதிகளுக்கு உட்பட்டு நீ ஓதி பார்ப்பதிலே தடை கிடையாது, ஆனால் அதிலே இணை வைப்பு கலக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணூருக்காக ஓதி பார்க்குமாறு எனக்கு ஏவினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்துர்ரஹ்மான் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தந்தை சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஓதி பார்ப்பது தொடர்பாக கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு சலுகை அளித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய்களுக்காக ஓதி பார்க்கிற நேரம் தெரிந்த அறிந்த வார்த்தைகளாக அவைகள் இருக்க வேண்டும். இணைவிப்பு கலந்த வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது. நான் ஓதி பார்ப்பதனால் எதுவும் நடப்பதில்லை, அல்லாஹு தஆலாவிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன், அல்லாஹு தஆலாவே இந்த நோயை குணப்படுத்துகிறான் என்ற நம்பிக்கையோடு அது செய்யப்படுமாக இருந்தால் அதில் தப்பு கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சஹாபாக்கள் கூட்டம் ஒரு பகுதிக்கு பிரயாணம் செய்கிறார்கள். அந்த பகுதியில் உள்ளவர்களிடம் உணவளிக்குமாறு கேட்கிறார்கள். அவர்கள் உணவு கொடுக்கவில்லை. அந்த ஊரிலே வாழ்கின்ற கூட்டத்தினுடைய தலைவருக்கு ஒரு விஷயம் தீண்டி விடுகிறது. அதனால் அவர் அதிகமாக அவஸ்தைப்படுகிறார். அவருக்கு நிறைய வைத்தியம் செய்கிறார்கள். எந்த வைத்தியமும் பயனளிக்கவில்லை. கடைசியிலே இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்கள் போல் தெரிகிறது. அவர்களிடம் சென்று யாராவது இவருக்காக மருத்துவம் செய்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேளுங்கள் என்ற போது வருகிறார்கள், விசாரிக்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் உங்களிடம் உணவு கேட்டோம், நீங்கள் மறுத்துவிட்டீர்கள், அதனால் உங்களுடைய தலைவருக்கு மருந்து செய்ய நாங்கள் தயார், ஆனாலும் அதற்காக நீங்கள் எங்களுக்கு கூலி தர வேண்டும் என்று சொல்கிறார். கூலியில் உடன்படுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஆடு தொகையாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சஹாபாக்கள் செல்கிறார்கள். அதிலே ஒருவர் அந்த
நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற அவர்களுடைய தலைவரிடம் சென்று சூரத்துல் ஃபாத்திஹாவை திரும்ப திரும்ப ஓதுகிறார், ஓதி ஓதி ஊதுகிறார். கடைசியிலே கட்டப்பட்டிருந்த ஒரு மனிதன் அவிழ்த்து விட்டால் எவ்வளவு வேகமாக எழும்புவானோ அந்த அளவு வேகமாக அவர் எழும்புகிறார் என்று பார்க்கிறோம். சஹாபாக்கள் தங்களுக்குள்ளே அந்த ஆட்டை பங்கு வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். ஓதி பார்த்த அந்த சஹாபி சொல்கிறார், இல்லை இல்லை, நபி அவர்களிடம் இதை கொண்டு செல்ல வேண்டும், அவரிடம் இது தொடர்பாக மார்க்க தீர்ப்பை அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். நபி அவர்களிடம் வருகிறார்கள், விசாரிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே நிவாரணம் இருக்கிறது என்பதை எப்படி நீ அறிந்து கொண்டாய் என்று சொல்லி சிரித்துவிட்டு, நீ செய்தது சரிதான், அதிலே எனக்கும் ஒரு பங்குதாருங்கள் என்று அந்த ஆட்டிலே குறிப்பிட்ட ஒரு பங்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாங்கி உட்கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்பட்டால், நோய் வந்தால் அவர்கள் முஅவ்விதத் சூறாக்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களால் இயலாமல் போகிற அளவுக்கு நோய்வாய்ப்பட்ட போது நான் முஅவ்விதத் சூறாக்களை ஓதி என்னுடைய கரத்தினால் அவருடைய மேனியில் தடவக்கூடியவனாக இருந்தேன் என்று சொல்கிறார். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மேற்சொன்னதை போல அனுமதித்த மருத்துவ முறைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதிலே எந்த விதமான தடையும் கிடையாது. இஸ்லாம் அனுமதித்த வகையில் நாங்கள் மருந்துகளை உட்கொள்வது இஸ்லாத்தினால் ஆர்வமூட்டப்பட்ட ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இஸ்லாம் தடை செய்த மருத்துவ முறைகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாரொருவர் சாஸ்திரகாரனிடம் சென்று, குறிகாரனிடம் சென்று அவன் சொல்வதை உண்மைப்படுத்துகிறானோ அவன் முஹம்மதின் மீது இறக்கி வைக்கப்பட்டதை நிராகரித்து விட்டான் என்று சொல்கிறார். யாரொருவர் சாஸ்திரகாரனிடம் செல்கிறானோ, குறிகாரனிடம் செல்கிறானோ அவனுடைய 40 நாள் தொழுகைகள் அங்கீகரிக்கப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். யார் தாயத்தை அணிந்தானோ அவனுடைய நோய் குணமாகாது. யார் தாயத்தை அணிந்தானோ அவன் அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைத்து விட்டான். யார் தாயத்தை அணிந்தானோ அந்த தாயத்தின் பால் அவன் சாட்டப்படுகிறான், அவனுக்கு விடிவு கிடையாது என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்படுகின்ற அடிப்படையிலே நேர்ச்சை செய்தவர் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றட்டும், இல்லாதவர் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அல்லாதவருக்கு நேர்ச்சை செய்யப்படுவதை தடை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா சொல்லுமாறு சொல்கிறார், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, நீர் சொல்வீராக, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், நான் அறுத்து பலியிடுவது, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹுக்காகத்தான். எனவே அனைத்தையும் நாம் அல்லாஹுக்காகவே செய்ய வேண்டும். நோய் நிவாரணத்திற்காக அடுத்தவர்களுக்கு நேர்ச்சை செய்ய முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உமது இரட்சகனுக்காக தொழு, உமது இரட்சகனுக்காக அறுத்து பலியிடு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே தொழுகை அல்லாஹுக்காக மாத்திரம் செய்யப்படுவதை போல அறுத்து பலியிடுவதும் அடுத்தவர்களுக்காக செய்ய முடியாது, அல்லாஹு தஆலாவுக்காக மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மகானாக இருந்தாலும், எந்த ஒரு மையவாடியாக இருந்தாலும், நாங்கள் சிறப்புப்படுத்துகின்ற எந்த ஒரு கபராக இருந்தாலும் அதற்காக எங்களால் அறுத்து பலியிட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லஅனல்லாஹு மன் தபஹ லிகைரில்லாஹ். யார் அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுத்து பலியிடுகிறானோ அவனை அல்லாஹு தஆலா சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிட்ட செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். நோய் நிவாரணத்திற்காக கயிறுகளையோ காப்புகளையோ மந்திரித்த எதையுமோ எங்களுடைய வீட்டிலேயோ கடைத்தெருக்களிலேயோ எங்களிலேயோ அணிந்து கொள்ள முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தற்காலத்திலே மாற்று மதஸ்தலங்களுக்கு, மாற்று மதத்தவர்களிடம் நோய் நிவாரணத்திற்காக செல்கின்ற சிலரை தொப்பி அணிந்து கொண்டு, முஸ்லிம்கள் பேரை வைத்துக் கொண்டு அவர்களிடம் சென்று நோய் நிவாரணம் பெறுவதற்காக முயற்சிக்கின்ற சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில இடங்களிலே ஹிப்னோட்டிசம் என்கிற உளவியலிலே இருக்கின்ற ஒரு பகுதியை படித்து வைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் மாத்திரம்
அவர் கேட்கிற கேள்விகளுக்கு அவர் நினைக்கிற பதிலை சொல்லுகிற அடிப்படையிலே வந்திருக்கின்ற சேவை நாடியை மாற்றி அந்த பதிலை எடுத்து வீடியோவாக செய்து சமூக வலைத்தளங்களிலே பிரபல்யப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இது நோய் நிவாரணம் கிடைப்பதில்லை. அந்த இடத்தில் அவருடைய மைண்டை ஏமாற்றி கேட்கின்றவருடைய கேள்விக்கு அவர் நினைக்கின்ற பதிலை சொல்லுகின்ற அடிப்படையில் அவரை மயக்கி அந்த பதிலை எடுத்துக் கொள்வதை தவிர அது நோய் நிவாரணம் கிடையாது. அது ஹிப்னோட்டிசம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி எங்களுடைய ஈமானை அவர்களிடம் அடகு வைப்பதற்கு நாங்கள் எவரும் முயற்சித்து விடக்கூடாது. கபர்களுக்கு சென்று நோய் நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சிப்பது எங்களுடைய ஈமானை இழக்கின்ற செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா தான் எங்களுக்கு நோயை விடுகிறான். அல்லாஹு தாலா நாடுகின்ற போதுதான் எங்களுக்கு நோய் இல்லாமல் போகிறது. வைதா மரித்துவஸ்வீனி, அல்லாஹு தாலா தான் நான் நோய்வாய்ப்பட்டால் அந்த நோயை நிவர்த்தி செய்கிறான், நோயை குணப்படுத்துகிறான். அல்லாஹு தாலா நாடாத வரை எந்த கொம்பன் மருத்துவம் செய்தாலும் அந்த நோய் தீராது, அந்த நோய் குணமாகாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். ஐன ததுஹபூன், அல்லாஹு தஆலா கேட்கிறார், எங்கே போகிறீர்கள்? உங்களால் எங்கு சென்று விட முடியும்? உங்களால் எங்கு செல்ல முடியும்? அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தின் கீழ்தான் உங்களால் வாழ முடியும். அல்லாஹு தஆலா எதை நாடுகிறானோ அதுதான் உங்களிலே நடக்கிறது. அல்லாஹு தஆலா நோய் வர வேண்டும் என்று நாடினால் உங்களுக்கு நோய் வருகிறது. உங்களுடைய நோய் குணமாக வேண்டும் என்று நாடினால் அந்த நோய் குணமாகிறது. உங்களை அல்லாஹு தஆலா வைத்தியம் செய்யுமாறு சொல்லி இருக்கிறான். அல்லாஹு தஆலா அனுமதித்த விதத்தில், மார்க்கம் அனுமதித்த விதத்தில் மருந்துகளை உட்கொள்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். மருந்துகளையும் தாண்டி நான் போகாத வைத்தியசாலைகள் இல்லை, சந்திக்காத மருத்துவர்கள் இல்லை, ஆனால் நோய் குணமாகவில்லை என்கிற எண்ணம், என்கிற முறைப்பாடு எங்களிடம் வருகிறது என்று சொன்னால் இந்த நோய் என்னை காப்பாற்றப் போகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோய் எனக்கு மறுமையிலே ஏதோ ஒரு அந்தஸ்தை தருவதற்காக அல்லாஹ் தஆலா இதை வைத்திருக்கிறார். நான் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹு தஆலா இந்த நோயை குணமாக்காமல் என்னிலே வைத்திருக்கிறார். என்னுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவதற்காக அல்லாஹு தஆலா இந்த நோயை வைத்திருக்கிறார். ஏனைய சகோதரர்கள் அதிகமான அமல்களை செய்து அந்தஸ்துக்களை அடைந்து கொண்டார்கள். என்னை நோய்க்குட்படுத்தி என்னை சோதித்து அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்தஸ்துக்கு என்னை உயர்த்த இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். இதுதான் நோய்கள் தொடர்பிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருக்கிறது. எனவே ஒரு புத்திசாலி அல்லாஹு தஆலாவுடைய நாட்டப்படிதான் எதுவும் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டதற்கு பிறகு ஒரு புத்திசாலி ஈமானை இழக்கின்ற விஷயங்களிலே ஈடுபட மாட்டார். ஈமானுக்கு முரணான காரியங்களை செய்து அவன் நோய் நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்க மாட்டான். நாங்கள் புத்திசாலிகளாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். நாம் இவையெல்லாம் கேட்டோமோ அவற்றில் சிறந்தவற்றை எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.